ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக் குக் பிஎல் ஒன் ஷாட். ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். டேக் குக் ஒன் ஷாட் நேம் நீ மட்டும் போதும் அன்பே. ஆர்மிஸ் வாங்க நம்ம இப்போ டேக் குக் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் பப்ளிக் ரெஸ்ட் ரூம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இருந்து சவுண்டு கேட்குது. என்னை விட்டுருங்கடா, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். என்னது கம்ப்ளைண்ட் பண்ணுறியா? இங்கே பாரு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்கிட்டேன்னு வையேன், நான் அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது, ஏன் நடந்து கூட வர முடியாத அளவுக்கு கை காலை உடச்சி விட்டுருவோம். அந்த டைமில் கரெக்டாக பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு வேகமாக ஒரு பையன் உள்ளே ஓடி வரான். உள்ளே என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல், அட நவருங்கப்பா, அந்த சைடு போய் பேசுங்க, எனக்கு அர்ஜென்ட்டாக ரெஸ்ட் ரூம் வருது அப்படின்ற மாதிரி இந்த பையன் நடுவில் தள்ளி விட்டு போகிறானா. அங்கே இருக்க பசனுங்கெல்லாம், யாரா இவன், நம்ம எவ்வளோ பெரிய பசனுங்க இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கோம், நடுவில் இவன் பாட்டுக்கு போகிறான், டேய் நில்லுடா அப்படின்ற மாதிரி அந்த பையன் பிடிச்சி இவனை இழுக்கிறான். ஹலோ மிஸ்டர், என்ன பண்ணுறீங்க? இந்த மாதிரிலாம் என்னை டச் பண்ணாதீங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இவனுங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக இப்போ என்ன பண்ணுறான், ஒவ்வொருத்தனையாக பிடிச்சி நல்லா அடி வெளுக்க ஆரம்பிக்கிறான். அதான் கையில் வந்து பிடிச்சிட்ருப்பான்ல, அவனை காலிலே ஒரு உத வச்சு அப்படியே கீழே விழுந்துடுறான். அவன் மேலே இவன் ஏறி நின்று, இதுக்கப்புறம் என்கிட்ட வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கவன் உங்களும் அவ்வளோதான். இதோ இவன் கிடக்கனால இந்த நிலமை தான் உங்களுக்கும். வேணுமா, இல்லை என்கிட்ட ஃபைட் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? முடிஞ்சா வாங்கடா. என்னடா பார்த்துட்ருக்கீங்க, அவனை பிடிங்கடா. என்னடா பண்ணிட்டுருக்கீங்க? இவன்கிட்ட பேசிட்டு வரதுக்குள்ள அவனை விட்டுருவீங்களா? பாஸ், அவனை நாங்கள் விடலை, அவன் தான் இப்படி பண்ணிட்டான். என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க? அவன் ஒரு பையன், நீங்கள் இத்தனை பேர் இருக்கீங்க, அவனை உங்களால் சமாளிக்க முடியலையா? நீங்கள் கொஞ்சம் அங்கிட்ட போய் பேசுங்களேன். நான் ரெஸ்ட் ரூம் போகிற இடத்துக்கு முன்னாடி நீங்கள் நிற்கிறீங்க, அப்புறம் அவ்வளோதான், இந்த இடத்துல எனக்கு ஏதாவது ஆகிட போகுது அப்படின்ற மாதிரியா அந்த பையன் சொல்கிறானா. டேய் யாருடா இவனை யாரடா ஃபஸ்ட்டு உள்ளே விட்டது? இவனை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வரேன், அவனை பிடிங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஆட விடுங்கடா சாமி. அந்த பையன் முன்னாடி நிற்கிறவனை அப்படி தள்ளி விட்டுட்டு ரெஸ்ட் ரூம் போகிறானா. இவனுங்க ஒருத்தனுங்க இந்த மாதிரி இடத்துல கூடவா வந்து இந்த மாதிரிலாம் புள்ளி பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆமாம், அந்த பையன் யாருன்னு பார்க்காம விட்டுட்டேனே, பாவம் அந்த பையன். ஒருத்தர் வந்துட்டு இவத்தனை பெடுக்கிட்ட மாட்டி, சரி நமக்கு தேவையில்லாத வேலை. டேய் மவனை, நீ வெளியே வாடா, என் கையிலே செத்த. எனக்கு நான் ஏன் வரணும்? நான் இப்போ ரெஸ்ட் ரூம் போயிட்டா எப்படி வெளியே வந்தான் அவன்? அதுக்குன்னு உங்களை பார்த்துட்ருப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள்லாம் எனக்கு சால்ட் மேட்டர், அப்படியே அவங்கள ஊதி தள்ளிடுவேன். இப்போது ரெஸ்ட் ரூமில் அந்த டேப்பில் தண்ணி வரும் இல்லையா, அதை அப்படியே பிடிச்சி ஒவ்வொருத்த மேலேயே கீழே ஃபுல்லாக தள்ளி விட்டு ஊற்றிட்டு இருக்கான். எல்லாருமே என்னடா காலில் தண்ணி வருது அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்களா. காலை இப்படி எடுக்கும்போது அப்போ என்ன பண்ணுறான், கையை பிடிச்சிட்டு இருந்தவனுங்க காலை பிடிக்காமல் விட்டுட்டானுங்க. ஸோ இப்போ அப்படியே என்ன பண்ணுறான், இந்த கையை காலவே நல்லா ஒரு மிதிச்சு அப்படியே தள்ளி விட்டுறான். இவன் போய் அவனுங்க மேலே விழவும் தண்ணியிலேயே மொத்தமாக விழுந்துடுறானுங்களா. ஐயோ, எந்த தண்ணியில் வந்து விழுந்தோ பார்த்தியா அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தனும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இதான் சாக்கு அப்படின்ற மாதிரி டக்குன்னு வெளியே வடா அப்படின்ற மாதிரி உள்ளே இருக்க பையனை கூப்பிடுறானா. அவனுமே இதோ வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறான். அந்த டான் இருக்கான் இல்லையா, அவனுமே கீழே விழுந்திருப்பான். தலையிலேயே நல்லா அடி அந்த கதவை அப்படி ஓப்பன் பண்ணவும், டேய் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி இன்னொருத்த மேலே விழுந்துடுறான். இவங்க 2 பேரும் தப்பிச்சா போதும்டா அப்படின்ற மாதிரி அந்த பையனும் வேகமாக வெளியே வரானுங்க. அப்பையும் விடலையே, டக்குன்னு பிடிச்சி இழுக்கவும் இதுக்கப்புறம் முடியாது அப்படின்ற மாதிரி அந்த பையனும் கொஞ்சம் அமைதியாரு அப்படின்ற மாதிரி தான் பிடிச்சிட்டு வந்து இன்னொரு இடத்துல கொண்டு வந்து மறைச்சி வைக்கிறான். அமைதியாயிரு, இந்த இடத்துல எதுவும் பண்ணாத அப்படின்ற மாதிரி. நிறைய நான் அமைதியாக இருக்கணுமா? நீங்கள் என்னை விட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு போயிடுவேன். நான் விட்டேன்னா அவனுங்க ஒன்றை முடிச்சிருப்பானுங்க, அதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தேன். என்ன நினச்சிட்ருக்க? நான் என்ன ஒன்றை மாதிரியா? நான்லாம் அவனுங்களா அசால்ட்டாக அடிச்சிருவேன். சரி, உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறானா. நான் என் பேரை சொல்லணும், சும்மா தெரிஞ்சுக்கலான் தான். ஓடி வந்ததில் எனக்கு வேர்க்குது அப்படின்ற மாதிரி ஷர்ட் அப்படி ரிமூவ் பண்ணுறானா. பார்த்தா அப்படியே மசில்ஸ்லாம் அப்படி இருக்குது, டேட்டா வேற போட்டிருக்கான். பார்த்தா அடுத்த செகண்டே ஃப்ளாட்டு. உன் பேர் என்னடா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. என்னோட பேரை கேட்டு நீ என்ன பண்ண போகிற? சும்மா தெரிஞ்சுக்கலான் தான், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, என் பேரெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருச்சுல, பக்கத்தில் க்ளோஸில் வரான். அந்த பையனுக்கு படன்னு இருக்கு. என்னடா பண்ணுறேன், தள்ளி போ. நான் தள்ளி போனேன்னு வச்சுக்கவேன், நகர்ந்துருவேன், அப்புறம் அடையாளம் தெரிஞ்சிடும், அந்த பையனுங்க பிடிச்சிருவானுங்க. பரவாயில்லையா? ஐயோ, உன்னோட தலைக்கு அவனுங்க எவ்வளவோ பரவாயில்ல, அவனுங்களை அடித்து போட்டுருவான். உன் மூஞ்ச பார்த்தாலே குழந்த மாதிரி இருக்குது, எனக்கு ஒன்று அடிக்க கூட தோணலடா. அவ்வளோ தெரியுமா? முடிஞ்சா என்னை அடிச்சு பாரு அப்படின்ற மாதிரி பக்கத்தில் வரான். அப்படியே செவுத்தில் தள்ளி கையை கொண்டு வந்து மேலே வைக்கிறானா. என்னடா பண்ணிகிட்ருக்க? இல்லை, உன்னோட மசில்ஸ்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு அதை நீ தூரத்துலேருந்தே சொல்லாமே.
இல்லை இல்லை, தூரத்துலேருந்து தான் கத்தி தான் சொல்லணும், அப்போ தான் காதில் கேட்கும். பக்கத்தில் வந்து சொன்னால் கத்தணும்னு அவசியம் இருக்காதுல்ல. நீ ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்க தெரியுமா? அது எனக்கு தெரியும், நீ தள்ளி நின்று சொல்லு அப்படின்ற மாதிரி செஸ்ட்டில் கையை வச்சு தள்ளி விடுறானா. நீ இங்கே கையை வைக்கும்போது எனக்கு படபடன்னு இருக்கு, மறுபடியும் கையை வையன் அப்படிங்கும்போது டக்குன்னு எடுத்துடுறான். என்னடா நினச்சிட்ருக்க நீ? அது வந்து ஒன்றை தான் நினச்சிட்ருக்கேன், எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன். அது எப்படிடா பார்த்தோன்னே உனக்கு லவ் வந்துச்சு? பார்த்தோன்னு இல்லை, உன்னை தான் பார்த்துட்டே இருக்கேனே, அதனால தான் லவ் வந்துடுச்சு. அட பைத்தியக்காரா, நவரங்கிட்ட அப்படின்ட்டு பூ பார்க்குறானா. ஒரு நிமிஷம் நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பிடிச்ச எடுத்து வச்சு கிஸ் பண்ணிடுறான். அந்த பையன் கத்துறான் அந்த கோவத்தில், எதுக்கு இப்படி பண்ண அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிச்சி திட்டுறானா. அந்த பையனுங்க பார்த்துடுறானுங்க ஐயா தான் ஒழிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு. டேய் டக்குன்னு உன் பேரை சொல்கிறா, அடுத்த நம்ம பார்க்க முடியாமல் போகலாம், இல்லை அடுத்த தடவை பார்க்கும்போது உன் பேரை வச்சு கூப்பிடுவேன்ல. அடுத்த தடவை நான் என் லைஃப்பில் உன்னை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். வந்த பதட்டத்தில் வேகமாக ஓடி போயிடுறானா. சரி போகலான்னு சொல்லிட்டு வியுமே பார்க்கும்போது காலில் எதையும் மிதிச்ச மாதிரி இருக்குது. என்னன்னு பார்த்தா அதில் ஒரு ஐடி கார்டு மாதிரி இருக்குது குட்டியா. அதை எடுத்து பார்க்குறான். பார்த்தா அதில் இவனோட பேர் போட்டிருக்கு. ஓ, இவனோட பேர் ஜங்குக்கா, நல்லா தான் இருக்குது. இவன் ஏரியா இந்த இடத்துல தான் இருக்கா அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்துட்டே இருக்கான். ஐயையோ இவனுங்க வர வந்துட்டானுங்களேன்னு சொல்லிட்டு இவனுமே வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு செம்மையாக அடி வெளுக்கிறான் நம்ம அவனுங்களா போதுண்டா ஆளை விட்டுடா அப்படின்ற குறையாக கேட்குறானுங்க. பட் விடவே மாட்டேங்கிறான். எவ்வளோ திமிரு இருந்தால் ஏன் கிட்டே அவங்க வேலையை காமிச்சிருப்பீங்க? என்னடா இவ்வளோ நேரம் அடிக்க தெரியாதவ மாதிரி இருந்த, இப்போ மட்டும் உனக்கு எங்கேருந்து வந்துச்சான் வீரம்? அதெல்லாம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்குது, பாவம் குழந்தைங்கன்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தேன். ஏன் கிட்டே உங்கள் வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டிங்கல்ல அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தனையும் பிடிச்சி நல்லா வெளுக்கிறான். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அப்போ நம்ம ஜேகே ஒரு முக்கியமான ஒர்க்காக இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது, எவிடன்ஸ்லாம் ப்ரூஃப்லாம். அதுக்காக ஆதார் கார்டு எங்கன்னு சொல்லிட்டு தொலைவரானா. எல்லா இடத்துலையுமே தொலைவரான், பட் எங்கேயுமே கிடைக்கல. ஐயையோ எங்கே மிஸ் பண்ணேன்னு தெரிலையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். அப்போது வீட்டுக்கு வெளியே இருந்து ஒரு மாதிரி ஏதோ பறவை கத்துற மாதிரி சவுண்டு கேட்குது. என்னடா இது வித்தியாசமாக ஒரு பறவை சவுண்டு கேட்குது அப்படின்ற மாதிரி வெளியே வந்து எட்டி பார்க்குறான். அங்கே ஒரு மரம் இருக்கா, அந்த மரத்துக்கு கீழே அப்படியே ஸ்டைலாக காலை அப்படி ஒரு காலை மரத்து மேலே வச்சு இன்னொரு காலை கீழே வச்சு கையை கட்டின்னுட்டு இருக்கான். அப்படியே கூலிங் கிளாஸ்லாம் போட்டு ஸ்டைலாக நிற்கிறானா. யாரா இது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அந்த பையன் டக்குன்னு ஜேகேவை பார்த்தோன்னே ஹாய் அப்படின்ற மாதிரி கை காட்டுறானா. யாரா அது அப்படின்ற மாதிரி இன்னும் ஒத்து பார்க்குறான். இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கானா. அப்போ தான் கீழே இருந்து அந்த ஆதார் கார்டு இருக்கு இல்லையா, அதை எடுத்து இப்படி இப்படியே ஆட்டிகிட்ருக்கான். என்னது எப்படிடா இவன் கிட்ட போச்சு அப்படின்ற மாதிரி வேகமாக கீழே வரானா. டேய் யாருடா நீ, என்னோடதை வச்சுக்கிட்டு நீ என்னடா பண்ணிகிட்ருக்க? ஆசைப்பாரு, நீ தான் அன்னைக்கு விட்டு போயிட்ட, எனக்கு விட்டு போனா. ஆமாம் நீ யார் அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அதுவா, உன் பக்கத்தில் வந்தான், உன்னை கிஸ் அடித்தான், அது கூட உனக்கு ஞாபகம் இல்லை? அது எப்படிடா கிஸ் பண்ணதெல்லாம் மறந்து போகிறீங்க? அது அது வந்து நீதானா அது? எனக்கு உன் ஃபேஸ் சரியாக ஞாபகம் இல்லை. என்னது என் ஃபேஸ் உனக்கு ஞாபகம் இல்லையா? ஜேகே, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, முட்டாள் மாதிரி தெரியுதா? என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? அதான் இதில் நல்லா போட்டிருக்கே தெளிவா ஜங்குக்னு, அப்புறம் எப்படி எனக்கு தெரியாமல் இருக்கும்? அது அது வந்து சரி கூட நான் கிளம்புறப்பா, உனக்காக இதை கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எனக்கு எதுவுமே நீ வாங்கி தர மாட்டியா? இல்லை ஏதாவது பண்ண மாட்டியா? உனக்கு நான் ஏன்டா வாங்கி தரணும்? அப்போது இது உனக்கு கிடைக்காதா அப்படின்ற மாதிரி இப்போ வேணுமுன்னே அவன் ட்ரெஸ்ஸுக்குள்ளார வைக்கிறாளாம். இதை பார்த்துட்டு ஜேகேக்கு டென்ஷன் ஆகுது. ஒழுங்கு மரியாதையாக கொடுடா, எதுக்கிட்ட அதை அங்கெல்லாம் வச்சிட்ருக்க? உனக்கு வேணும்னா நீ எடுத்துக்கவேன், உன்னெல்லாம் எனக்கு தொடுறதுக்கே அருவருப்பாக இருக்குது, நான் உன்னை ஏன் தொடணும்? நீ எடுத்துக்கலன்னா அப்போ இஷ்டம்ப்பா, சரி நகரு, அதானே உன் வீடு அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டு வேகமாக வீட்டுக்குள்ளே போகிறான். டேய் நில்லுடா, எதுக்குடா ஏன் வீட்டுக்குள்ளே போகிற அப்படின்ற மாதிரி பிடிச்சி இழுக்கிறானா. அது எப்படி, நான் எது கேட்டாலும் நீ கொடுக்க மாட்டேன், நானே போய் எடுத்துக்கிட்டாலும் விட மாட்டேன். இப்போ உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாரு என் ஸ்டைலில் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டு எனக்கு பிடிச்ச பொருள் அதுக்கிட்ட நான் கேட்பேன் எடுத்துக்கிட்டா அப்படின்னு. அப்படி அது வேணான்னு சொல்லிச்சுன்னு வச்சுக்கவேன், நானாக எடுத்துப்பேன். அதுதான் என் ஸ்டைலு, நல்லா மண்ணாங்கட்டி ஸ்டைலு. இங்கேருந்து கிளம்பு. நான் ஏன்டா கிளம்பணும், இதுதான் என்னோடய லவ்வரோட வீடாச்சு, இனிமேல் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். என்னது முடியாது, நான் உன் லவ்வரா? அதெல்லாம் விட, நீ எதுக்கு இப்படி பேசிகிட்ருக்க? ஃபஸ்ட்டு என் வீட்டுக்குள்ளே வந்து நீ என்னடா பண்ணிகிட்ருக்க? ஓ அப்போ இதுவும் சொந்த வீடு தானா? பாரியா, இல்லையே இதெல்லாம் உனக்கு சொந்த வீடு கிடையாது. அப்படியா, நம்பிட்டேன். இப்போ தான் சொந்த வீடுன்னு சொன்னேன், அது நான் ஏன் வீடுன்னு சொன்னேன், சொந்த வீடுன்னு சொன்னேன்னா? அப்படியா, அப்போ அது உன் சொந்த வீடு இல்லையா? சரி விடு, நான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம ஏன் வீட்டில் இருக்கலாம்.
டேய் லூசாடா நீ எங்கெங்கேயோ போயிட்டுருக்க. ஆமாம் டார்லிங் நான் யோசிச்சிட்டேன். நமக்கு 2 பொண்ணுங்க. ஒன்று என்ன மாதிரி அரகண்ட்டாக இருக்கணும், இன்னொன்று உன்ன மாதிரி க்யூட் டஃப் அண்ட் டஃப்பாக இருக்கணும். அந்த மாதிரி தான் பேபிஸ் நான் முடிவு பண்ணிட்டேன். நீ என்ன சொல்கிற, ஓகேவா? அட பைத்தியக்காரா, வெளியே போடா இங்கேருந்து. நீ என்ன நினச்சிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா? நான் உன்னை தான் நினச்சிட்டு இருக்கேன். உனக்கு புரியலையா? உன்னை தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். மாமாக்கு ஏதாவது பார்த்து செய்கிறது. யாரு நீ எனக்கு மாமாவா? கொல்லுங்க மரியாதையா இங்கேருந்து கிளம்பு. நீ இப்படிலாம் சொன்னால் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்குறான் வீய. பரவாயில்லையே டார்லிங், நான் தான் உன்னை தூக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், நீ என்ன தூக்கிட்டியே, இது கூட நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கானா. டேய் நீ சிரிக்கிறியாடா அப்படின்ற மாதிரி தூக்கிட்டுப்பா அப்படியே வெளியே தூக்கி போடுறானா. விழுந்ததுக்கப்புறம் டார்லிங் நீ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்க, ஆனால் மாமாவை இப்படியா போடுவேன், பெட்டில் போட வேண்டிய வயசில் கீழே தூக்கி போடுறல. மாமா பார்த்தா பாவமா இல்லையா? அட ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்பு. அப்போ உன்னோட இந்த ஆதார் கார்டு வேணால, ஸோ நானே வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்க்குறானா. டக்குன்னு கேவியோட கையை பிடிச்சி இழுத்து அதை எடுக்கிறதுக்காக கையை உள்ளே விட போகிறேன்னா நம்ம வீர்கால அப்படியே ஐயோ எனக்கு கூச்சமாக இருக்குது டார்லிங், பார்த்து பார்த்து மெதுவாக தொடு அப்படின்றான். டேய் எதுக்குடா இப்படி பண்ணிகிட்டு இருக்க? சரி உன் ட்ரெஸ்ஸுக்குள்ளே நான் கையை விட்டா நீ சும்மா இருப்பியா? உனக்கு ஷை ஆகும்ல, அந்த மாதிரி தானே எனக்கும் ஆகுது. ஓ உனக்கு இந்த ஷைனஸ்லாம் வேற வருமா? தொடக்கூடாத இடத்துல தொட்டுறானா. வீக்காங்க ஒரு மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் என்னால் முடியாதுப்பா சாமி அப்படின்ற மாதிரி வேகமாக ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறான். டேய் ஏன் ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் நீ என்னடா பண்ணுற? அதுவா, சொல்லியே ஆகணுமா என்ன? எனக்கு ரெஸ்ட் ரூம் அதுடா கொஞ்சம் விடுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஐயோ கடவுளே, இவனை வச்சுக்கிட்டு ஏன் இவனை போய் எனக்கு அமைச்சு விட்டுருக்கீங்க தொல்லையா? டார்லிங் மாமாவை பார்த்து தொல்லைன்னு சொல்லாத, ஏன்னா நான் ரொம்பவே சமத்தான பையன், உனக்கு தெரியாதா? நான் உன்னை மீறி ஏதாவது பண்ணியிருக்கேன்னா சொல்லு. டேய் நீ பண்ணதெல்லாம் என்னை மீறி தான் பண்ணியிருக்க. இங்கேருந்து கிளம்புறியா? சரி நீ ஏதோ ஒர்க்குக்காக கிளம்பிட்டுருக்கு போல. என்ன நான் வேணா உன்னை கொண்டு வந்து விடவா? நீயா? நீ வரவே வேணாம், எனக்கு தெரியும் எனக்கு கை கால்லாம் இருக்குது, நானே போய்ப்பேன். சரி போய்க்கோ ஏன் அப்படின்றாடா. அதுக்குள்ளே டக்குன்னு என்கிட்ட இருந்து உன்னோட அந்த கடை பிடிங்கோ, அதுக்கப்புறம் போய்க்கோ அப்படின்ற மாதிரி வேணும். குளிக்கிற பாத்ரூம்களில் போகிறாங்க. பின்னாடியே ஜேகே போயிட்டு ஒழுங்கு மரியாதையாக கூடுடான்றாங்களா. இப்போது அந்த கார்டு இருக்கும் இல்லையா, ஹைட்டாக மேலே ஸ்லாப் இருக்குது, அந்த இடத்துல வச்சுட்டு டவர் ஆன் பண்ணி விட்டுறான். மேலேருந்து தண்ணியாக வருதா. அப்பா அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு இருக்கு. நீ என் பக்கத்தில் வந்தா இன்னுமே செம்மையாக இருக்குமே அப்படின்றானா. ஒழுங்கு மரியாதையாக அதை கூட்டுடா. நீங்கள் வந்தேன்னா அவங்கள நான் தண்ணியை ஊற்றி விட்டுருவேன், பரவாயில்லையா? டேய் அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே வந்து இப்படி தான் குளிப்பியா? உன் வீட்டில் தண்ணி வரலையா என்ன? என் வீட்டில் தண்ணிக்கு பஞ்சமா? கிடையவே கிடையாது. நீ என் பக்கத்தில் வா, அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கோ அப்படின்றானா. இப்போ நான் வரேன் பாரு அப்படிங்கும்போது ஒவ்வொரு பட்டனாக கலட்ட ஆரம்பிக்கிறான். பக்கத்தில் வா வா வந்து எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒழுங்காக கலட்டுறானா. ஜேகே பார்க்குறான், கீழேருந்து மேலே வரைக்கும் அப்படி பார்க்குறான். சொன்னனா இல்லையா மாமாவோட அழகுல மயங்கிட்டியா? அட உன் அழகுல நான் மயங்குறேனா? நீ அவ்வளோ ஒருத்தலாம் கிடையாது. யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? நான் ஒருத்து இல்லையா? என்னெல்லாம் பார்க்கக்கூடாதா, என்கிட்ட பேச முடியாதான்ட்டு எத்தனை பொண்ணுங்க ஏங்குறாங்க தெரியுமா வெளியே. ஆனால் நீ இருக்கியே, என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரியும் பிடிச்சும் பிடிக்காத மாதிரியும் நடத்திட்டு இருக்க. அதை எப்படி நீ சொல்லலாம் எனக்கு ஒன்று பிடிக்கும்னு? எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காது. அப்படியா? பிடிக்காதவங்கள தான் வீட்டுக்குள்ளே விடுவாங்களா? ரெஸ்ட் ரூம் வரைக்கும் விடுவாங்களா? தோ இவ்வளோ க்ளோஸில் வந்து நிற்பாங்களா அப்படின்ற மாதிரி வேணுமுன்னே டீஸ் பண்ணிகிட்ருக்கான். இதுக்கு மேலே விட்டால் சும்மா இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே பின்னாடி கையை பிடிச்சி இழுத்து திருப்பி விட்டு முன்னாடி நிற்க வைக்கிறாங்களா. என்னடா பண்ணிகிட்ருக்க? இந்த போஸ் நல்லா இருக்குல்ல, நான் உன்னை அப்படியே கட்டி வச்சு தோலை உரிக்க போகிறேன் பாரு அப்படின்னு ஜேகே கத்துறானா. ஐயையோ என் தோலை உரிச்சனா அப்புறம் எப்படி நீ மாமாவை பார்த்துப்ப சொல்லு? மாமா அப்படி இருந்தனா ரொம்ப கஷ்டம் ஜேகே, அப்புறம் நீ ரொம்பவே ஃபீல் பண்ணுவ, நீ இப்படி இருந்தால் தான் நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி திருவிட்டுருக்கானா. ஐயோ ஜேகே டார்லிங் வலிக்குது கொஞ்சம் நேரமாவது வாயை மூடுறானா பாரு. இப்போ அப்படியே அந்த இன்னொரு கையை வச்சு மேலே இருந்து அந்த காடை எடுக்கும்போது டக்குன்னு நம்ம வீர்கான்ல பிடிச்சி அப்படியே ஜேகேவை தள்ளி விட்டுறான் கீழே. அப்போது அந்த காடு லைட்டாக விழுற மாதிரி இருக்கா. இனிமேல் நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்ட, இப்போ எப்படி எடுக்கிறேன்னு பார்க்குறேன். காலை பிடிச்சி உதைக்கிறானா. வீட்டாக்குன்னு அப்படியே ஜேகே மேலேயே விழுந்துடுறான். அட பாத்தியா, மாமா இருக்கும்போது உன் மேலேயே விழ வைக்கணும்னு உனக்கு தோணியிருக்குல்ல, எனக்கு கூட இந்த ஐடியா வரல பார்த்தியா ஜேகே? உன் காலை தள்ளி விட்டு என் மேலே நீ விழணுன்னு. ஆனால் உனக்கு என் மேலே இவ்வளோ ஆசையா? வாயை மூடு, மறுபடியும் இப்படிலாம் பேசாத, எனக்கு உன்னை பார்த்தா இரிட்டேட் தான் ஆகுது. அப்புறம் ஏன்டா என் மேலே உன்னை உழ வச்ச? அது வந்து தள்ளி போவேன்ட்டு உழ வச்சேன், காலை தடுக்கி விட்டேன். ஆனால் என் மேலே வந்து விழுவேன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஜேகே உன்னோட ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருக்குது.
எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படியே நான் உன் கூடவே இருந்துறவா? இப்படியே இருந்தீன்னா எனக்கு அடுத்த வேலை இருக்குது, அதை நான் போய் பார்க்க வேணாமா? ஒழுங்கு மதியம் தள்ளி போடா அப்படின்ட்டு தள்ளி விட்டுறாங்களா? அப்போ கரெக்டாக மேலே இருக்க ஷாம்பு டப்பா அப்படியே ஜேகே தலையிலே விழுந்துருது. இதை பார்த்தோன்னே வீக்கு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. எதுக்குடா இப்போ நீ சிரிச்சிட்ருக்க? ஒன்றும் இல்லை, நீ ரொம்பவே அழகாக இருக்க. உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. அழகாக இருந்தால் சிரிப்பு வருமா? ஆமாம், க்யூட்டாக வேறு பண்ணிகிட்ருக்கியா, அதனால தான். என் மேலே உனக்கு ஷாம்பு டப்பா விழுந்தது க்யூட்டாக தெரியுதா? உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்கலான்னு போது கரெக்டாக ஷாம்பு டப்பாவை பிடிச்சி காலில் நசுக்கிடுறானா. உள்ளே இருக்க ஷாம்புலாம் கீழே கொட்டிடுது. அந்த இடத்துல ஆல்ரெடி தண்ணி வேறு இருக்கா, ஃபுல்லாக நுரையா வருது. அதை பிடிச்சி விளாடிட்டே இங்கே பார்த்தியா எவ்வளோ நுரை வருது அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சு ஊதிட்டுருக்கானா. அது அப்படியே ஜேகே மேலே படுது. ஜேகேவை பார்த்துட்டு, இப்போ நீ எப்படி இருக்க தெரியுமா? பார்க்கவே அந்த ஸ்னோலாம் இருக்கும்ல, அதுக்குள்ளேருந்து ஒரு பிரின்சஸ் வருவாங்களே அந்த மாதிரி இருக்க. எனக்கு ஒன்று பார்த்தா விடணும்னே தோட மாட்டேங்குதே. உன்னை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணி உன் கூட ஃபுல்லாக ரொமான்ஸ் பண்ணோம். எனக்கு அப்படி தோணுது. வாயை மூடு, திரும்ப திரும்ப அப்படி சொல்லிட்டு இருக்காத டார்லிங். நீ அப்படி சொல்லும் போது எனக்கு இனிமே பேசணும் போல இருக்கே. போடா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துச்சா அழுவாது குறையன்ச்சு போகிறானா. பார்த்துட்டு பாவம் இனிமே டீஸ் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி வேகமாக அவருமே குளிச்சுட்டு வந்து நிற்கிறாரு. எனக்கு ட்ரெஸ் எடுத்துக்கூட அப்படின்றானா. நாளை என் ட்ரெஸ்ஸை தர முடியாது, ஒழுங்காக வீட்டில் போய் எடுத்துக்கோ. அப்படி இல்லைனா உன் வீடு ஃபுல்லாக நான் ஈரமாக்கிடுவேன், உனக்கு பரவாயில்லையா? தந்து தொலைக்கிறேன் வர வழி அப்படின்ற மாதிரி ஜேகேவோட ட்ரெஸ்ஸை தான் எடுத்து கொடுக்குறான். பட் வீக்கு லைட்டாக லூஸாக இருக்கா. பரவாயில்ல, இந்த ட்ரெஸ்ஸுமே எனக்கு ஹேண்ட்ஸமாக தான் இருக்குது. பார்த்தியா ஓ மாமா எவ்வளோ ஹேண்ட்ஸம்னு. ஒன்று மட்டும் வாயில்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிருக்கோம் அன்னைக்கே. அட போதுண்டா, எத்தப்பா இந்த டைலாக்கே சொல்லிட்டு இருக்கீங்க. வாய் பேசினா உன்னை இப்படி தான் பேசுவீங்களா? உனக்கு பேச வர மாட்டேங்குது, நான் பேசுகிறேன், அதனால உனக்கு போகாமல், அதனால தானே இந்த டைலாக்கை சொல்கிற. எது எனக்கு பேச வரலையா? உனக்கு என்னை பற்றி சரியாக தெரில. ஆமாம், என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? அம்மா பற்றி சர்ச் பண்ணியிருக்கியா என்ன? அட கொடுமையே, நீ தானடா வார்த்தைக்கு 300 தடவை. இங்கே பாரு, இந்த மாமா எவ்வளோ அழகாக இருக்கேன், மாமான்னு சொல்லிட்டு இருக்கியே, அப்புறம் எப்படிடா தெரியாமல் இருக்கோ? ஐயோ டார்லிங், பார்த்தியா நீ என்ன மாமான்னு கூப்பிட்டுட்டேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ணிவிட்டு ஓடி போயிடுறானா. அட பைத்தியக்காரா, இவனை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தேவை நம்மளோட வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த கான்ட்ராக்ட்லேயும் அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போது ஒரு ஆஃபீஸ்க்கு முன்னாடி தான் போய் நிற்கிறான். அந்த ஆஃபீஸில் ஜேகேவை பார்த்த உடனே எடுத்துக்கிறாங்க. ரீசன் ஆல்ரெடி நம்ம ஜேகே எல்லா ப்ரூஃபுமே கொடுத்துருப்பாரு, இது மட்டும்தான் மிஸ் ஆகியிருக்கும். ஸோ அதனால தான் கொடுத்ததுக்கப்புறம் நாளையிலேருந்து நீங்கள் ஒர்க்கு ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. தென் இப்போ நம்ம ஜேகேவும் ஓகே அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறான். தென் இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுதா. ஜேகே கிளம்பி கரெக்டாக ஆஃபீஸ்க்கு போகிறான். அந்த இடத்துல ஒரு கார் வந்து இறங்குது. அது ஜேகேவோட பைக்கு முன்னாடி. ஜேகே திட்டுறான், அறிவில்லையா, இப்படி தான் வந்து காரை முன்னாடி நிறுத்துவியா? எனக்கு ஏதாவது ஆயிருந்தா அப்போது விண்டோ கீழே இறக்கி விட்டு ஸ்டைலாக கூலிங் கிளாஸை கீழே இறக்கி விட்டு, உனக்கு என்ன அவ்வளோ துமுறா? என்னோட கம்பெனி முன்னாடி என் கார் முன்னாடி வந்து நின்றுட்டு நீ என்ன வைத்து பேசுகிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜேகே பார்க்குறான், இது தானா, என்ன இப்படி இருக்கான்? எப்போதுமே என்கிட்ட அப்படி வந்து பேசுகிறவன் இன்னைக்கு யாருன்னு தெரியாத மாதிரியில் போயிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கானா. அப்போது உள்ளே போயிட்டு அங்கே இருக்க எல்லாருமே பாஸ் வாங்க பாஸ் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. என்னன்னு பார்த்தா அந்த கம்பெனிக்கு நம்ம தான் பாஸ். உள்ளே போனதுக்கப்புறம் சரி இன்றைக்கி நியூ கமர்ஸ்லாம் இருக்காங்களே அவங்களெல்லாம் வர சொல்லுங்கள், எனக்கு தேவையான அசிஸ்டண்ட்டை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். தென் எல்லாமே ஒவ்வொருத்தராக வராங்க. ஒவ்வொருத்தரையுமே பார்த்துட்டு இவங்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. தென் ஃபைனலாக 2 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் ஃபைனலாக என்ன முடிவுன்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி. இப்போது ஜேகேவுமே உள்ளே வரான். வந்ததுக்கப்புறம் சொல்லுங்கள் உங்களோட அந்த இதெல்லாம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அப்போ அந்த ஆதார் கார்டும் வருது. பார்த்துட்டு அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி பார்த்துட்டு, சரி உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுவா, நீங்கள் படிச்சிருக்கீங்கல்ல, உங்களுக்கு எந்த குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு நீங்கள் ஏன் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறானா. அப்படியா, அது இல்லாமல் தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நீ நினைக்கிறியா? நான் ஒரு பாஸ், அது உனக்கு ஞாபகம் இருக்கா? நீங்கள் பாஸாக இருக்கிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அதே தான் நான் அசிஸ்டண்ட்டாக இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷனும் எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறானா. பார்த்ததுக்கப்புறம் பரவாயில்ல, நல்லா தான் பேசுகிறேன், இந்த பேச்சுக்காகலாம் ஒன்று எடுக்க முடியாது, இங்கேருந்து வெளியே போ அப்படின்ற மாதிரி துரத்தி விட்டுறானா. ஜேகேக்கு செம்மையாக கோவம் வருது. இவனே கேட்டுட்டு இப்போ இவனே இப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கோவமாக போயிட்டுருக்கான். தென் சரி இப்போ போனால அந்த பையனை செலக்ட் பண்ணுங்கள், மற்ற 2 பேரையும் வீட்டுக்கு அமுச்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தென் அவங்களாம் போனதுக்கப்புறம் ஜேகேக்கு கால் வருது, உங்களை எங்கள் ஆஃபீஸில் செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி.
என்னது செலக்ட் பண்ணிட்டாங்களா, ஆனால் நான் போனா தானே அப்படின்ற மாதிரி வேணும்னே வீட்டுக்கு அப்போ தான் உள்ளே போகிறான். அங்கே போய் பார்த்தா முன்னாடியே உட்காந்துருக்கான். என்ன டார்லிங், போயிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா? அட, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? என்னம்மா அங்கே ஓவராக பேசிகிட்டு இருந்த, இங்கே என்ன இப்படி வந்து பண்ணிகிட்ருக்க? உனக்கு யார் ஃபஸ்ட்டு இங்கே வர சொன்னா? டார்லிங், இங்கே பாரேன், நான் அப்படி ஆஃபீஸில் எப்படி இருக்கணுமோ அப்படி தானே இருக்க முடியும். உனக்கு பிடிச்ச மாதிரி நான் எப்படி இருக்கிறது? நான் ஒன்றும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று இருக்க சொல்லவே இல்லையே. எனக்கு எப்போ நான் சொன்னேன் உன்னை எனக்கு பிடிக்கும்னு? நீ ஏன் ஒரு கதை விட்டுட்ருக்க? நீ இன்னும் சாப்பிடவே இல்லைல்ல காலையிலேருந்து. உனக்காக நான் ஃபுட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ யார் ஃபஸ்ட்டு எனக்கு வாங்கிட்டு வர சொன்னது? நான் உன்கிட்ட கேட்டேனா? கேட்கலனாலும் நான் உனக்கு வாங்கிட்டு வருவேன். அதான் என்னோட கடமை. அதை நீ சாப்பிட்ணும், அது உன்னோட கடமை. ஆனால் எதுக்கு நீ என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்ட? அந்த இடத்துல வந்து நான் அப்படி நடந்துக்கலைன்னா என்ன எப்படி சொல்கிறது, நான் உனக்கு பிடிச்சி அந்த மாதிரி என்னை எடுத்துக்கிட்ட தான் நினப்பாங்க. ஆனால் உன் குவாலிஃபிகேஷன் நல்லா இருந்துச்சு, அதனால தான் நான் உன்னை செலக்ட் பண்ணேன். ஸோ தெரியாமல் செலக்ட் பண்ணுறதுல இது இருக்குல்ல. இனிமேல் நீ தான் என்னோடய அசிஸ்டன்ட். எங்கே போனாலும் நீ என் கூட தான் வரணும், நானும் உன் கூட தான் இருப்பேன். இப்போ ஃபைனலாக நீ என்ன தான் சொல்ல வர? நான் தான் சொன்னேனே, நீ எனக்கு அசிஸ்டண்ட்டாக வேணும். நாளையிலேருந்து நீ என் கம்பெனியில் ஜாயின் பண்ணலைன்னா நான் டெய்லி வந்து இங்கே தான் பார்ப்பேன். உனக்கு ஓகேவா? கடவுளே, நீ இங்கேருந்து போய் தொல்லை. இன்றைக்கி ஒரு நாளாகவே நான் ரெஸ்ட் எடுக்க விடு. நான் எடுத்துகிட்டு நாளையிலேருந்து இந்த ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்பாடி, ஒரு வழியாக ஒத்துக்கிட்டியா? சரி, அப்போ வா, 2 பேர் சேர்ந்து சாப்பிட்லாம். ஏன் நீ சாப்பிட்லையா? நான் நம்ம 2 பேர்த்துக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்தேன், அதனால தான் சொன்னேன். சரி வா சாப்பிட்லாம். பாரியா ஜேகே, நீயா இது ஒத்துக்கிட்ட? இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? ஒத்துக்கலைனாலும் திட்டுற, ஏற்றுக்கிட்டாலும் திட்டுற. உனக்கு என்ன தான் வேணும் சொல்ல? நான் ஒன்று திட்டலை, ஆச்சரியமாக பார்க்குறேன். இது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இப்போது நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜேகே அவசரமாக கிளம்பி போயிட்டுருக்கான். அந்த டைமில் நம்ம காரில் வரான். ஜேகே, இங்கே பாரு, உனக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். நீ ஏன் எனக்காக வர? நீ என்னோட பாஸோ, நான் தான் வந்து உன்னை கூட்டிகிட்டு வரணும். ஆனால் நீ எதுக்கு என்ன கூப்பிடுற? இல்லை, இது ஃபஸ்ட்டு டே இல்லையா, ஸோ அதனால் நான் வந்து உன்னை கூப்பிடுறேன். நெக்ஸ்ட் டேலேருந்து நீ என்னை கூட்டிகிட்டு வரணும், ஓகேவா? சரி, நான் வந்துடுறேன் நாளையிலேருந்து சீக்கிரம். சரி வா போகலாம். தென் இப்போ நம்ம ஜேகே காரை நான் ஓட்டுறேன் அப்படின்றானா? இல்லை நானே ஓட்டிக்கிறேன். ஆமாம், இந்த சைடு தானே ஆஃபீஸ் இருக்குது, இங்கிட்ட எங்கே போகிற? ஒன்றும் இல்லை, நீ வர அவசரத்தை பார்த்தா சாப்பிடாம தான் வந்திருப்பேன்னு தெரியுது. 2 பேரும் சாப்பிட்டுட்டே போகலாமே. ஏன் நீ ஒன்றும் சாப்பிட்லையா? இல்லை, எனக்கு பிடிச்ச அசிஸ்டண்ட் இன்றைக்கி வரான் இல்லையா, அவனை வரவேற்கணும். அவன் கூட இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் பார்க்கறதுக்காக வந்தேன். ஸோ போகலாமா அப்படின்னு கேட்குறானா? இல்லை, நான் சாப்பிட்டு தான் வந்தேன். போய் சொல்லாத. சரிவா சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. என்ன மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே வா, இவ்வளோ பெரிய இடம்லாம் எனக்கு பிடிக்காது, நான் சாப்பிட மாட்டேன். சரி, அப்போ நீயே சொல்லு, ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படிங்கும்போது இப்போது ஜேகே வந்து சும்மா நார்மலாக ஒரு கடை மாதிரி இருக்குது, அந்த கடைக்கு கூட்டிகிட்டு போகிறான் சாப்பிட்றதுக்காக. பார்க்குறான், என்ன இந்த மாதிரி இடத்துலலாம் நீ சாப்பிடுவியா? ஏன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இடத்துல நீ சாப்பிட்டது இல்லையா? இல்லை, நான் இங்கெல்லாம் வந்தது கிடையாது. சரி வா, என் கூட சேர்ந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி 2 பேருமே சாப்பிட்டுட்ருக்காங்க. அங்கே வந்து கிரெடிட் கார்டை காமிக்கிறாரு. என்னங்க உங்களுக்கு எவ்வளோ இது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க அப்படின்றாங்களா? இல்லை, இங்கே நாங்கள் கார்டெலாம் யூஸ் பண்ண மாட்டோம், நீங்கள் கேஷாக கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்கிட்ட கேஷ் இல்லையே. பாரு, இதுக்கு தான் என்றைக்குமே கையில் கொஞ்சம் கேஷ் வச்சுக்கணுன்றதுன்னு சொல்லி ஜேகே பே பண்ணுறான். தென் 2 பேருமே போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் அங்கே ஒரு குட்டி பாப்பா இருக்குது, அதை பார்க்குறாங்க. அங்கே பார்த்தியா, அந்த பாப்பா எவ்வளோ அழகாக விளையாடிட்டுருக்கு. அதே மாதிரி நமக்கு ஒரு பாப்பா வேணும்ல. அப்போ என்ன பண்ணணும்? நீ உன் வாயை மூடிட்டு வரியா? உன் பாஸ், நீ என்னவே எதிர்த்து பேசுகிறியா? நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்கணும், அதுதான் உன் வேலை. அதுக்காக நீ என்னென்னவோ பேசுவ, அது எல்லாத்தையும் கேட்கணுமா? ஆமாம், நீ கேட்டு தான் ஆகணும். ஒழுங்காக என் பேச்சை கேளு. வைக்கிறதுக்கெலாம் என்னால் ஆட முடியாது. ஃபஸ்ட்டு உனக்கு என்ன வேலையோ அதை ஃபஸ்ட்டு சொல்லு, அதை நான் செய்கிறேன். எனக்கு அப்புறம் இந்த மாதிரி நைன் கூப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது. டைமிங்க்கு வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிடுவான். என்ன சொல்கிற? நீ என் கூட தான் ஸ்டே பண்ணணும், அதெல்லாம் உனக்கு தெரியாதா? நான் எப்போ அப்படிலாம் அக்ரிமெண்ட் போட்டேன்? அக்ரிமெண்ட் கிடையாது, என்னோடய அசிஸ்டண்ட்டுக்கான மெயின் டே தான். ஏன்னா அவன் என் கூட தான் தங்கணும். ஏன் இதுக்கு முன்னாடி இருந்தவன் அப்படி தான் இருந்தானா? இல்லை, அந்த மாதிரி நான் சொன்னேன், ஒருத்தனுமே வரல, அதனால தான். ஓ, அப்போ சார் முன்னாடி இருக்கவங்கள கூப்பிட்ருக்கீங்க இந்த மாதிரி ஸ்டே பண்ண சொல்லி? இல்லையே, நான் யாரையும் கூப்பிடல. ஜஸ்ட்டு என் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன வுட் ஹவுஸ் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல ஸ்டே பண்ணுறதுக்காக கூப்பிட்டேன். பட் யாருமே வர முடியாதுன்ட்டாங்க. நீ வா, பட் ஆனால் ஒன்று அந்த குட்டி வீட்டிலலாம் தங்க வைக்க மாட்டேன், என் கூட தான் ஸ்டே பண்ணணும். நீ ஊன்னு சொல்ல. இல்லை, நீ ஊனா சொல்ல வேணாம், நீ ஓகே சொல்லிடுவ, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி கூப்பிட்டு போகிறாங்க. தென் இந்த மாதிரி ஒர்க்கு இதெல்லாம் இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டுருக்கு. வீயுமே கண்டுக்கவே இல்லை ஜேகேவை. ஏன்னா வீவுக்கு வந்து ஒரு ட்ரிப் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறாரு. ஜேகேவுமே இங்கே தான் இருக்கார். அப்போ வந்து கால் பண்ணுறாரு, நான் அந்த மாதிரி இடத்துல இருக்கேன், எனக்கு திருப்பி கூட்டிகிட்டு வா. ஏன்னா என் ஃபேமிலி கூட இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது, என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க, ஒழுங்காக என்னை வந்து கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்றானா?
ஏன் உங்களுக்கு அங்கேருந்து வர தெரியாதா? எனக்கு வர தெரியும். பட் ரொம்ப நேரம் கார் டிரைவ் பண்ணால் எனக்கு டயர்ட் ஆகிரும்ல. உன்கிட்ட வந்தேன்னா நீ ஓட்டிகிட்டு வருவேன், நான் பாட்டுக்கு வருவேன்ல, அதுக்கு தான் சொன்னேன். வரியா அப்படின்னு சொன்னால் ஜேகேக்குமே பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா பார்த்து. ஸோ அதனால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு போகிறான். தென் இப்போது நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, அந்த இடத்துக்கு ரீச் ஆகிடுறான். வீணி எங்கே இருக்க? நானா இதோ வந்துட்டுருக்கேன், இங்கே பாரு ரைட் சைடில். ஜேகேக்கு ஆர்வம் தாங்கலை. போன உடனேயே ஹக் பண்ணுறானா. ஆமாம், நீ எதுக்கு என்ன திடீர்னு ஹக் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது வந்து ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் பண்ணேன், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு பாஸ் மேலே இருக்க மரியாதையில் தான் பண்ணேன். பாஸ் மேலே மரியாதை இருந்தால் இப்படியா பண்ணுவாங்க? ஏன் வேறு எப்படி பண்ணுவாங்களாம்? எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது இப்படி தான் எனக்கு அந்த அஃபெக்ஷனை காமிக்க தெரியும். பரவாயில்லையே, இந்த அஃபெக்ஷன் கூட நல்லா தான் இருக்குது. மனசுக்குள்ளேயே ஐயையோ இவனை பார்த்து ரொம்ப நாளாச்சேன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் பண்ணிட்டேன். இவன் வேறு இப்படி நினச்சிட்டு இருக்கானே. தென் ரொம்ப டீஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கான். இப்போ உனக்கு என்ன தான் வேணும் சொல்லேன். என்ன வேணுமா? ரொம்ப நாள் கழிச்சு என்னை பார்த்துருக்க, ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வந்தியா? நான் ஏன்டா உனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து தரணும்? அதான் சொல்கிறேன்ல, நீ என்னோட பாஸ்னோட அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இது மாதிரி ஒன்று கூட வாங்கிட்டு வர மாட்டேன். அட்லீஸ்ட் ஒரு ஃப்ளவராவது வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. ஃப்ளவர் தானே வேணும், இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை இறங்கி கீழே ஒரு பூ பூத்திருக்கு, அந்த பூவை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறானா. பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். என்ன இந்த பூ எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்க? ஏன் இந்த பூக்கு என்ன குறைச்சலாம்? இது அழகாக தான் இருக்குது, உன்னை விட மூஞ்சியை விட அழகாக தான் இருக்குது. எவ்வளோ தைரியம் இருந்தா என் ஃபேஸை பார்த்து நீ கிண்டல் பண்ணிகிட்ருப்ப? ஃபஸ்ட்டு உன் ஃபேஸை கண்ணாடியில் பார்த்துருக்கியா ஜேகே? என்ன என் ஃபேஸ் அழகாக இருக்கும் தானே நீ என்ன பண்ண? இல்லைனா பண்ணியிருப்பியா சொல்லு. நான் அதுக்காக ஒன்றும் பண்ணல. எனக்கு உன்னோட மசில்ஸ் இருக்கு இல்லையா, அதை பார்த்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, அதனால தான் பண்ணேன் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிடுறானா. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ எனக்கு மட்டுமே இந்த மாதிரிலே நிறைய பேர்த்துக்கு இருக்கே, அவங்களும் இப்படி பண்ண வேண்டியதானே? நான் ஒன்று சொல்லட்டா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அவங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட தான் பண்ணுவாங்க. நான் உனக்கு மசிலாக இருந்தாலும் சரி, உன் ஃபேஸாக இருந்தாலும் சரி, எனக்கு உன்னை மட்டும்தான் பிடிச்சிருக்கு. உன்னை விட ஒரு அழகாக ஒரு பர்சனோ இல்லை உன்னை விட ரொம்பவே ஹார்ட்டாக அந்த மாதிரி இருந்தாலுமே எனக்கு அவங்கள விட உன்னை தான் பிடிக்கும். இப்போ சொல்லு, நான் உன்னை தான் முழுசாக நினச்சிட்ருக்கேன், உன்னை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, எப்படி மற்றவங்கள நினப்பேன்? அப்படியா? சரி போ, என்னமா பண்ணிக்க. நான் ஆனால் உன்னை ஓகே சொல்ல மாட்டேன். எதனால் என்ன அவாய்ட் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்போ இவ்வளோ நாளாக நீ நான் இல்லாமல் இருந்தியே, கொஞ்சம் கூட நீ என்ன மிஸ் பண்ணலையா? ஆமாம், நான் உன்னை மிஸ் பண்ணேன் தான். எனக்கு உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு, கால் பண்ணணுன்னு தோணுச்சு. ஆனால் நீ எனக்கு பண்ணியா? இல்லைல்ல. டெய்லி என்னை வந்து டார்ச்சர் பண்ணுவியே, என்னை கால் பண்ணுவியே, கூப்பிடுவியே. ஆனால் அங்கே போனதுலேருந்து நீ பண்ணியா? நீ ஏன் பண்ணலை? கோவத்துலையே. ஆமாம், நான் மட்டும்தான் பண்ணணுமா? உனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சில்ல, அப்போ நீ பண்ண வேண்டியதானே? நான் மட்டுமே பண்ணணுன்னு நீ எதிர்பார்க்குறீல, அப்போ எனக்கும் அந்த ஆசை இருக்காதா? நீ ஒரு நாள் அது பண்ணி கூப்பிடுவேனே. எனக்கு திருப்பி திருப்பி நானே பண்ணுங்கிற ஆசை இருக்கே, ஆனால் எனக்கு ஒரு நாள் நீ பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆசை இருக்காதா? ஆனால் நீ கடைசி வரைக்கும் பண்ணவே இல்லைல்ல. நானாக பண்ணி கூப்பிடவும் தானே வந்தேனேன்னு சந்தோஷப்படு. வேறு எவனாவது இருந்தானா அப்படியே விட்டு போயிருப்பான். சரி, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் என்னை யாராவது விட்டு போவாங்களா சொல்லு? ஆனால் உன் மூஞ்ச என்னை தவிர வேறு யாராலையும் பார்க்கவும் முடியாது. அப்புறம் என்னை தவிர உன்னோட கோவம் அந்த இதெல்லாம் யாராலையும் கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. புரியுதா? நான் ஏன் உன்னை தேடி இவ்வளோ தூரம் வந்தேன்னு? எதுக்கு வந்த? நான் இவ்வளோ சொல்லியுமே உனக்கு புரியலையா? அப்போது நீயே கண்டுபிடிச்சிக்கோ, என்னால் திருப்பிலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பட்டுக்கு சைலண்ட்டாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கானா. இப்போ தான் நம்ம வீக்கு லைட்டாக ட்ரிகர் ஆகுது. இப்போ இவன் என்ன சொன்னான்? அவனை தவிர என்னை யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாதா? அவனை தவிர யாராலையும் என்னை பார்த்துக்க முடியாதா? அப்படின்னா உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? என்ன சொல்ல வரான்? 2 பேருமே அன்றைக்கி ஒரு இடத்துக்கு போனாங்க இல்லையா சாப்பிட்றதுக்கு, அதே இடத்துக்கே வந்திருக்காங்க. ஆமாம், என்ன இங்கே நிப்பாட்டுற? ஒன்றும் இல்லை, உனக்கு பசிக்கும் இல்லையா, அதுக்கு தான். பாரியா, எனக்கு பசிக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும், வா போகலாம் அப்படின்ற மாதிரி ஜேகே கூப்பிட்றானா. எனக்கு பசிக்கிறதுங்கிறது மட்டும்தானே உனக்கு தெரியும், உள்ளே இருக்க ஃபீலிங்ஸ்லாம் உனக்கு எங்கே புரிய போகுது? புரிஞ்சனால தான் நான் உனக்கு ஓகே சொன்னேன். ஆனால் உன் மரமண்டைக்கு ஏறவே இல்லை. எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு இன்டைரக்டாக சொன்னேன், அதை உனக்கு புரியலல்ல. அது உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஆமாம், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன். அப்புறம் நான் ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு ஒன்று பிடிக்கும், ஆனால் எனக்கு உன்கிட்ட அதை வெளிப்படுத்த வரல. அதனால தான் நீ என் வீட்டுக்கு வந்த போயும் நான் ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், இல்லைனா அப்பயே துரத்தி விட்டுருப்பேன். இப்போது நம்புறியா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு? அப்படியே கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாகவே இருக்கான். என்னாச்சு, உனக்கு என்ன பிடிக்கலையா? ஆமாம், பிடிக்கல. நான் ஜஸ்ட்டு உன்கிட்ட ஃபன்னாக தான் பழகிட்டு இருந்தேன், உன்னை பிடிச்சி அந்த மாதிரி லவ்க்காக பழகலை. ஜேகே கண்ணெல்லாம் கலங்குது.
ஹே, நீ அழுவுறியா அழுவுறியா அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்துட்டே இருக்கானா. என்னத்தை கீழே பார்க்குற, நான் அழுவுறேனான்னு கேட்டு, ஒன்றும் இல்லை இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீல் டவுன் போட்டு அப்படியே கையில் ரிங்கு மாட்டி விட்டுறான். இதை பார்த்தோன்னே ஜேகேக்கு அழுகு தாங்க முடியல, அழுதுகிட்டே ஹக் பண்ணிக்கிறான். ஐ லவ் யூ ஜேகே, நீ இல்லாமலாம் என்னால் இருக்க முடியாது. நான் உனக்காக தான், உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ ஆசையாக வந்தேன். அதுவும் நீ என்னை கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னது. நானும் தான் உன்னை லவ் பண்ணுறேன், நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணவி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவுமே ஹக் பண்ணிக்கிறான். ஆர்மிஸ் இந்த ஹாப்பி என்டிங்கோட நீ மட்டும் போதும் அன்பே நம்ம டேக் குக் பிஎல் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆர்மிஸ் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.